ஹாய் தம்பி தங்கச்சி, இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம ஒரு 3 வசனத்திலிருந்து கடவுளை குறித்து ஒரு 3 முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். என் கூட எடுத்துக்கங்க. லூக்கா எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 25லிருந்து 27 வரைக்கும். 25வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். யார் மேலே? சிமியோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. இன்னைக்கு நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட தம்பியா தங்கச்சியா இருப்பனா, உன் மேலே யார் இருக்காங்க தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. ஒருவேளை இந்த உலகத்தில் உன் ஃப்ரெண்ட்ஸ், உன்னை ரொம்ப நேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட்டு போகலாம். ஒருவேளை உங்கள் பேரண்ட்ஸ் கூட உன்னை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஆனால் உன் கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் உன்னை விட்டு போகவே மாட்டார். 2வது அவரை குறித்து என்ன காரியங்கள் கற்றுக்கொள்கிறோம்? 26வது வசனத்தில், பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. உன் கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா காரியங்களையும் உனக்கு சொல்லி கொடுக்கிறவரா இருக்காராம். வேதத்தில் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லுவார், நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை வச்சிருக்கேன், அவர் சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை வழி நடத்துவாருன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஏசப்பா பிரியமான பாதையில், கடவுளுக்கு பிரியமான பாதையில் வழி நடத்த உண்மையுள்ளவராக இருக்காரு. 3வது அவரை குறித்து இன்னொரு காரியங்களையும் நம்ம கற்றுக்கலாம். 27வது வசனத்தில், அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். நான் நினைக்கிறேன் சிமியோனுக்கு அந்த டைமில் நம்ம ஏன் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்திருக்கலாம். இந்த டைமில் சரியாக நம்ம சர்ச்சுக்கு போகிறதுக்குள்ளே அவருக்கு தோணியிருக்கலாம். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது, இயேசுன்ற ரட்சகரை அவரோட கையில் ஏந்தக்கூடிய பாக்கியம், மேன்மை அவருக்கு கிடைச்சது. இன்னைக்கு உன்னோட லைஃப்பில் பரிசுத்தாவியானவர் உன் கூட இருக்கும்போது, அவர் சொல்கிறபடி கேட்டு நீ நடக்கும்போது, உன்னோட லைஃப்பில் கூட இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடக்கலாம். ஏன் இந்த மாதிரி நடக்குது, எதுக்காக இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லி நிறைய கேள்வி உனக்கு இப்போ இருக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் கடவுள் அது எல்லாவற்றையும் நன்மைக்காக மாற்றுவார். நம்ம இப்போ வேணா நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் அது நம்மளோட நன்மைக்காக, நம்மளோட மேன்மைக்காக, நம்மளோட உயர்வுக்காக கூட அதை என்ன பண்ணலாம், இந்த நாட்களில் அனுமதிக்கலாம். அதனால் உங்கள் லைஃப்பில் எது நடந்தாலும் எதை குறித்து கவலைப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருக்காரா? அவர் சொல்கிறபடி நீ கேட்டு நடக்கிறியா? அப்போ எது வந்தாலும் நீ எதை குறித்து கவலைப்பட தேவையில்ல, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடி கேட்டு நடக்க அவர் கையில் நீ உன்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பியா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா தம்பி தங்கச்சி. ஹாய் தம்பி தங்கச்சி, நீங்கள் எல்லாரும் ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் சீசனோட குட் நியூஸை சூப்பராக கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கூட உங்கள் ஆன்சர்ஸை அனுப்பியிருக்கீங்க, நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு கூட இருக்கீங்க. சரி, இன்றைக்கி கூட அண்ணா உங்களுக்கு குட் நியூஸ் பற்றி எடுத்தாங்கல்ல, அதில் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு பொருள் வந்து ஷோ ஆகிருக்கும். அந்த பொருள் எத்தனை தடவை ஷோ ஆச்சுன்னு சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண போகிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்கரேஜ் பண்ண போகிறீங்க.